நாட்டின் போக்குவரத்து கட்டமைப்பின் வளர்ச்சியே துரித அபிவிருத்திக்கு வழிவகுக்கின்றது. நாட்டின் பல பகுதிகளிலும் வீதிகள் செப்பனிடப்பட்டு வரும் நிலையில் சில பகுதிகளில் காணப்படும் வீதிகள் கவனிப்பாரற்று இருப்பது கவலைக்குரியது. நாட்டில் நிலவிய அசாதாரண சூழ்நிலையால் பாதிக்கப்பட்ட மட்டக்களப்பு மாவட்டத்தின் பவுனதீவு பிரதேசத்தில் உள்ள மகளவட்டுவான் ஆய்த்தியமலை வீதியே இது. சுமார் 4 கிலோமீட்டர் தூரம் கொண்ட இந்த வீதி 30 வருடங்களாக புனரமைக்கப்படாமல் காணப்படுவதாக எமது பிராந்திய செய்தியாளர் தெரிவிக்கின்றார். விளாவட்டுவான், நாவட்காடு, மகளவட்டுவான், கரவட்டி போன்ற பகுதிகளைச் சேர்ந்த மக்கள் குன்றும் குழியுமான இந்த வீதியினையே நாளாந்தம் பயன்படுத்தி வருகின்றனர். இதனால் தமது அன்றாட கடமைகளை உரிய நேரத்தில் மேற்கொள்ள முடியாத நிலைக்கு இப்பகுதி மக்கள் தள்ளப்பட்டுள்ளனர். இதுல பாடசாலை மாணவர்கள் மிகவும் கஷ்டப்படுறாங்க. அடுத்தது மருத்துவ வசதிக்கு இங்க இதுக்கு ஆஸ்பத்திரிக்கு வரார்கள், அவங்களும் கூட சிரமப்பட்டு விபத்துகளும் இதுல ஏற்படுறது. சைக்கிள் அது மோட்டார் சைக்கிள் அது எல்லாம் மோதி. இந்த விடயம் தொடர்பில் உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு பல தடவை கொண்டு சென்றும் இதுவரை அதற்கான தீர்வு பெற்றுக் கொடுக்கப்படவில்லை என இப்பகுதி மக்கள் தமது ஆதங்கங்களை இவ்வாறு வெளிப்படுத்துகின்றனர். எங்களுடைய பிரதான பாதையானது ஆயித்தியமிலிருந்து மகளவட்டுவான் வரைக்கும் 4 கிலோமீட்டர் தூரம் தான் உள்ளது. அது சரியான குண்டும் குளியலுமாக காணப்படுது. அதுல போக்குவரத்து பிரச்சனை சரியான கஷ்டமா இருக்கிறது. அந்த 4 கிலோமீட்டர் பாதையை திருத்தி சொல்லி நிறைய மக்கள்கிட்ட நாங்க அறிவிச்சு அதை அவங்க கவனத்தில் எடுக்கிற மாதிரி காணல. தாம் அன்றாடம் பயணிக்கும் இந்த வீதி எப்போது புனரமைக்கப்படும் என்ற ஏக்கத்தோடு காத்திருக்கின்றனர் பவுனதீவு மக்கள்.